மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமணனின் மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ஆன்மநேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் கடவுளை தேடி என்பதில் 3வது பதிவை நாம் இப்போது வெளியிடுகிறோம். கடவுளை பற்றிய இந்த வரையறையை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கடவுள் என்பவர் எப்போதும் இருப்பவர். இது முதல்ல ஞாபகம். எப்போதும் இருப்பவர்னா அழியாமல் இருக்கின்ற ஒரு வஸ்து, ஒரு பொருள்தான் கடவுள். இது முதல் விளக்கம். அடுத்தது, மாற்றம் இல்லாமல் இருப்பவர் கடவுள். கடவுளிடம் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. மனுஷன் மாறிகிட்டே இருப்பான், கடவுள் அப்படி மாறமாட்டார். கடவுளுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. அந்த கொள்கைப்படி வாழ்கின்ற பொழுது நாம் கடவுளை அறிந்து கொள்ள முடியும். அப்படி கடவுளை அறிந்து கொள்வதற்கு மாற்றமில்லாத பகவானுடைய கொள்கைகளை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அவை அழியாத உண்மைகளாக அமைந்திருக்கும். இது கிறிஸ்துநாதர் சொல்லும்போது, வானமும் பூமியும் அழியும், எனது வார்த்தைகள் அழியாது அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன பொருள்? இறைவனுடைய வார்த்தைகள் என்றென்றும் அழியாமல் இருக்கும். ஏனென்றால் அவர் நித்திய பொருள். இது 2வது விளக்கம். 3வது விளக்கம், கடவுள் தாமே விளங்குகிறார். இது ஒரு பெரிய ஆச்சரியமான உண்மை. கடவுள் தாமே விளங்குகிறார். கடவுள் ஒவ்வொரு நாளும் தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் என்கிறது சாமவேதம். ஆக கடவுள் தானே விளங்கி கொண்டிருக்கிறார், தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதை நாம் தான் புரிந்து கொள்வதில்லை. அதுதான் புரிஞ்சுக்கணும். தேடுபவன் கண்டடைவான். நீ தேடு, உனக்கு கடவுள் உனக்கு தெரியும். அதை விட்டுட்டு கடவுள் தெரியலேன்னு நினைக்காதே. தேடுகின்றவன் கண்டடைவான். இது கடவுளை பற்றிய ஒரு அடிப்படை விஷயம். இதில் என்றும் மாறாமல் இருந்தால் போர் அடிக்காதா அப்படின்னா, மனிதனுக்கு புது புது வழிகளில், அனுபவங்களில் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஒரே கடவுள்தான் தன்னை பல வகைகளிலே வெளிப்படுத்துகிறார் மனிதனுக்காக. அந்த காலத்துக்கு ஏற்றாற் போல கடவுளினுடைய தன்மை விதவிதமாக இருக்கும். ஆனால் கொள்கைகளெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். மாறாத கொள்கைகள் இருக்கும் பகவானுக்கு. இறைவனுக்கு மாறாத கொள்கைகள் இருக்கும். ஸோ முதல்ல சொல்லணுன்னா, இன்னொன்று 3வது கொஞ்சம் திருப்பி முதல்ல இதெல்லாம் சொல்லிட்டு வரேன். 1, இறைவன் என்றும் மாறாது இருக்கிறார். அவர் அழிவில்லாமல் இருக்கின்றார். 3வதாக, இறைவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். யார் தேடுகின்றானோ அவனுக்கு இறைவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் சொல்கிற விஷயங்கள்லாம் ஜெனரலாக எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. சும்மா கோவிந்தா, ராமா, கிருஷ்ணா, சிவா, முருகான்னு பேசுகிறத விட்டு கடவுள் தன்மையை புரிந்து கொண்டால் உங்களால் வாழ்க்கையில் ரொம்ப செம்மையாக வாழ முடியும், தூய்மையாக வாழ முடியும், இறைவனோடே வாழ முடியும். எவ்வளவோ சோதனைகள் வரலாம், எவ்வளவோ கஷ்டங்கள் வரலாம். ஆனாலும் கடவுளுடைய தன்மைகள், குணங்களை தெரிந்து கொண்டால் உங்களுக்கு எதுவுமே தப்பாகாது, வாழ்க்கை நல்லா அமையும். அதனால் கடவுளுடைய தன்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இந்த கடவுளை தேடி என்ற சொற்பொழிவே நடக்கிறது. அடுத்தபடியாக உபநிஷதம் கடவுளை பற்றி என்ன சொல்கிறது என்று பார்த்தீர்களானால், கடவுளை உபனிஷத் சத்தியம், ஞானம், அனந்தம், ஆனந்தம் என்று அழைக்கிறது. கடவுள் சத்தியமாக இருக்கிறார், உண்மையாக இருக்கிறார், உள்ள பொருளாக இருக்கின்றார். இது ஒரு டெஃபினேஷன்னா வரையறை கடவுளுக்கு. அடுத்தது, கடவுள் ஞானமாக இருக்கின்றார். இந்த உலகத்தில் வாலறிவன் என்பார் வள்ளுவர். பேரறிவன் கடவுள்.
அதை தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஞானம். அடுத்தது அனந்தம், எல்லையில்லாமல் இருப்பது தான் கடவுள். நான்காவது ஆனந்தமாக இருக்கின்றார். இறைவன் ஆனந்தமாக இருக்கின்றார். இந்த 4 டெஃபினிஷனை வேதம் சொல்கிறது. இதை நாளை பார்ப்போம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.